லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மாப்ள மாப்ள டே என்னாச்சு மாப்ள? மனசு சரியில்லை, எங்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னேன். போகும்போது சந்தோஷமா தான் போனீங்க. இப்போ எப்படி உனக்கு மனசு சரியில்லாம போச்சு? டே மாப்ள உன்னதான்டா கேட்குறேன், சொல்றா. மித்ரா என்ன சொன்னா? இல்லை மாம்ச, மித்ரா அப்படியே தான் மாம்ச இருக்கா. அவ கொஞ்சம் கூட மாறவே இல்லையா? நாம தான் ஏதோ தப்பு தப்பா பெருசா ஆசைப்பட்டோம். தப்பா பெருசாக ஆசைப்பட்டோமா? என்ன மாப்ள சொல்ற? சாமி கும்பிட்றதுக்காக தானே உன்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனான். நானும் அப்படிதான் மாம்ச நினைச்சேன். ஆனா அவன் சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு கூப்பிடல, சத்தியம் வாங்குறதுக்கு கூப்பிட்டுருக்கா. சத்தியம் வாங்குவா? என்ன சத்தியம் கேட்டா? விக்ரம் கிட்ட நான் தான் அவன் அப்பான்னு எந்த காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாதான். அதுக்காக என் சத்தியம் பண்ண சொன்னா. நீ என்ன பண்ண? நான் என்னையா சொல்ல முடியும்? அவ கேட்ட மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். ஏண்டா ஏற்கனவே ஒரு தடவை சத்தியம் பண்ணியிருக்கேன், இப்போ கோயிலில் வர போய் சத்தியம் பண்ணியிருக்கியா? அறிவில் உனக்கு? டேய் நான் ஒன்று சொல்லிட்டா, உங்கள் 2 பேர்த்தையும் இந்த ஜென்மத்தில் அந்த ஆண்டவனே வந்தால் கூட ஒன்றும் சேர்க்க முடியாது. இதோடு நிற்க மாட்டா. நாளைக்கு அவர் ஒரு அக்ரிமெண்ட் பேப்பரில் விக்ரம் என் பையன்ல நீ எழுதி உன்னை கையெழுத்து போட சொல்லுவா, அதையும் போட்டு கொடுத்துட்டு வா. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்தா. நான் சத்தியம். யோ என்ன வேற என்னையா பண்ண சொல்ற? நான் சத்தியம் பண்ணி கொடுக்கலனா என் பையனை கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன் மிரட்டுறாயா? என்னையா பண்ண சொல்ற? அவ என்ன சொன்னா தெரியுமா? உங்க துரோகம் தாங்க முடியாது தானே நானும் என் பையனை இங்க வந்து அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்க இங்கேயும் வந்து எங்களை தொந்தரவு பண்றீங்கன்னு கத்ரா. என்னையா பண்ண சொல்ற மாம்சே? என்ன பண்ண சொல்ற? அப்படி என்ன நீ துரோகம் பண்ணிட்ட? அவளை விட்டுட்டு வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? துரோகங்கிறா லூஸ் தானமா? அனாதையா யாரு இருக்கு சொன்னா? அவ தானே போய் இருக்கா. நம்ம வாங்கன்னு கூப்பிடுறோம். இப்படி அவளை நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்காம அவ கேட்கறேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்க. அறிவில் உனக்கு? மாம்சே, விக்ரம்க்கு நான் தான் அவனோட அப்பான்னு தெரியறத விட நான் எப்பவுமே அவன் பக்கத்துல இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். அதுக்காக மித்ரா என்ன கேட்டாலும் நான் செய்வேன். இங்க பாரு, அதே மாதிரி நீ இங்க இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா மூட்டையை கட்டிட்டு கிளம்பு. தயவுசெய்து சென்னைக்கே போயிடு. டேய் என்னால் ஒன்று மாதிரி எல்லாம் இருக்க முடியாதுடா. அப்படியே போறதா இருந்தாலும் விக்ரம் கிட்டே தான் அப்பா எல்லாத்துக்கிட்ட சொல்லிட்டு தானே போவேன். யோ நீ இந்த மாதிரி ஏதாவது இட உடம்பா பண்ணிட்டே இருந்த பிரச்சனை பெருசா தான் போயிட்டே இருக்கும். ஏயா 2 நாளைக்கு முன்னாடி நீ சரக்கு போட்டு போதையில போய் மித்ரா கிட்ட பேசினதா எவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். மித்ரா என்ன தெரியுமா சொல்றா? நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கூட்டு கலவாணித்தனம் பண்ணி விக்ரம அபகரிக்க பாக்குறோமா. நீ நான் சொல்றதையும் கேட்க மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி பிரச்சனையை பெருசாக்கிட்டு தான் இருக்க. டேய் என்னடா சொல்ற மாப்ள? நான் எங்கடா பெருசு பண்ண? எல்லாத்தையும் நல்லதுக்கு தான் பண்ணிட்டு. ஐயா நீ பண்ணதெல்லாம் போதும், தயவு செஞ்சு இனிமே அது பண்ணாம இரு. அதுவே நீ எனக்கு பண்ற நல்லதுதான். இவரு இனிமே எங்க விஷயத்தை தலையிடாத. இனிமே நான் பாத்துக்கிறேன், நீ ஒதுங்கிக்கோ. பாத்துக்கிற லட்சணத்தை தான் பாக்குறேன். பாத்துக்கிறேனாமா? சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்க, பாத்துக்கோ. யார் வேணா எனக்கு தலையெழுத்தா? நல்லா பாத்துக்கோ. எனக்கு தெரியும், நீ போயா. மாளவிகா சொன்ன மாதிரி மித்ராக்கா சத்தியம் பண்றாங்களா பண்ணலையான்றது 2வது பட்சம். முதல்ல அவங்க கிட்ட சத்தியம் பண்ண சொல்லி கேட்கணும். அப்பதான் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பயந்துட்டோ தயங்கிட்டோலாம் இருக்கணும்னு தேவையில்லை. அவங்கள பார்த்ததும் பட்டுன்னு கேட்டுறணும். அக்கா அக்கா ஒரு நிமிஷம். சொல்லு தேனு, டீ காஃபி எதுவும் வேணுமா? ஐயோ போதும்க்கா, எப்ப பார்த்தாலும் டீ காஃபின்னு. தேனு இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? கூப்பிட்டியேன்னு என்ன வேணும்னு கேட்டேன். டீ காஃபிலாம் கேட்டா நீங்க உடனே தந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு உங்ககிட்ட இருந்து வேற ஒண்ணு வேணும்க்கா. என்ன வேணும் தேனு? பில்டப் எல்லாம் பயங்கரமா இருக்கு, சொல்லு. அக்கா நீங்க நீங்க எனக்கு ஒரு விஷயம் சத்தியம் பண்ணி கொடுக்கணும்க்கா. சத்தியமா? எதுக்கு? சொல்றேன்க்கா, ஆனா அதை நீங்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க.
மனசு எனக்கு ஒரு மாதிரி படக்கு படக்குன்னு அடிச்சுக்குதுக்கா. நீங்க மட்டும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் நிம்மதியா இருப்பேன்க்கா. இப்ப என் நிம்மதியே உங்க கையில தான்க்கா இருக்கு. ஓ, நான் சத்தியம் பண்ணிட்டா நீ நிம்மதியாயிடுவியா? அவ்வளோ பயம் என் மேல? தேனு, நீ எதுக்காக சத்தியம் பண்ண சொல்லி கேக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுல உன் மேல குத்தம் சொல்றதுக்கோ தப்பு சொல்றதுக்கோ ஒன்னும் இல்ல. ஏன்னா உன் வயசு அப்படி. அதான் ஆர்வ கோளாறுல இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. நீ எதை நோக்கி வர, என்ன சத்தியம் கேட்க போறேன்னு எனக்கு எல்லாமே புரியுது. உன்னை நோகடிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா உன் ஆர்வத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய சூழ்நிலையில இப்ப நான் இருக்கேன். அதான் உனக்கும் உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நல்லது. அக்கா அக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் வெறும் சத்தியம் தானே கேக்குறேன். இதுக்கு போய் இங்க பாரு, சத்தியங்கிறது ஒன்னும் சக்கரை பொங்கல் இல்ல நீ கேட்ட ஒண்ணு செஞ்சு கொடுக்கறதுக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு தடவை சத்தியம் பண்ணா அதை கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். இல்லனா அதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும். இத பத்தி எதுவுமே தெரியாம உன்ன மாதிரி சின்ன பசங்க ப்ராமிஸ்னு ஈஸியா சொல்லிடுவீங்க. ஆனா யாருமே அதை கரெக்டா ஃபாலோ பண்றது இல்ல. அதனாலதான் சின்ன பசங்க பண்ற சத்தியத்துல எனக்கு பெருசா நம்பிக்கையே இல்ல. அக்கா, இப்போ நான் சத்தியம் பண்றேன்னு சொல்லல, உங்களை தான் சத்தியம் பண்ணி தர சொல்றேன். இல்ல தேனு, அது சரியா வராது. இப்ப நீ சொல்ற மாதிரி நான் சத்தியம் பண்றேன்னு வெச்சுக்கோ. நான் மட்டும் கரெக்டா இருந்தா பத்தாது, நீயும் கரெக்டா இருக்கணும். உன்னால அது முடியாதுல்ல? ஏன் என்னால முடியாது? நான் கரெக்டா இருப்பேன்க்கா. இல்ல தேனு, இப்ப நீ நினைச்ச காரியம் முடியணும்னு ஈஸியா சொல்லிருவேன். ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் மறந்துடுவேன். நீ இல்ல, இப்ப உள்ள எல்லா பசங்களுமே இப்படிதான் சர்வ சாதாரணமா பொய் சத்தியம் பண்றீங்க. நீ அப்படிதானே? வினய் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு எல்லாருக்கும் முன்னாடியும் கற்பூரத்தை அடிச்சு ஈஸியா சத்தியம் பண்ண. அப்புறம் என்னாச்சு? நீ பண்ண சத்தியம் பொய் சத்தியம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி இப்பவும் நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? தேனு, இப்பெல்லாம் நான் சத்தியத்தை நம்புறதை விட மனசாட்சியை தான் அதிகமா நம்புறேன். இந்த காலத்துல அதுதான் சரி. சத்தியம் கித்தியன்னு சொல்லிட்டு இருக்காம உன் மனசாட்சியை நம்பு. அது என்ன சொல்லுதோ அதை கேட்டு நட. அதான் உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. சரியா? ஹே, சொல்லுத்தேனு, உன் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சத்தியம் வாங்கிட்டியா? போனண்டி. ஆனா என்னடி ஆனா? சத்தியம் பண்ணாலா இல்ல அது இதுன்னு சொல்லி மழுப்பி விட்டாளா? ஏ மாலு, நம்ம பிளான் சொதப்பிடுச்சுடி. நீ சொன்ன மாதிரி தான் நான் மித்ராக்கா கிட்ட போய் சத்தியம் வாங்கறதுக்காக போனேன். அவங்க உடனே ஒன்னு சொன்னாங்க. நீ கூட தான் வினய் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு போய் சத்தியம் பண்ண. அதே மாதிரி நானும் போய் சத்தியம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்கு இந்த சத்தியம் மேலலாம் எந்த நம்பிக்கையுமே இல்லையா. நான் எதுக்கு சத்தியம் வாங்க வந்தேன்னு கூட என்கிட்ட கேட்கல மாலு. அவ சரியான கேடி தாண்டி. நீ சத்தியம்னு சொன்னதும் நீ என்ன கேட்க போறேன்னு கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பா. அவ மட்டும் சூப்பர்மேன் கிட்ட சத்தியம் வாங்குவாளாம். நீ சத்தியம் கேட்டா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாளாம். என்னடி இது போங்கா இருக்கு? மாலு, பேசாம நான் இந்த விஷயத்த இப்படியே விட்டுறவா? இத பத்தி டெய்லியும் யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலைவலி வந்தது தாண்டி மிச்சம். வீணா இதனால பிரஷர் எடுத்துக்கிறேனோன்னு தோணுதுடி. எப்படியும் பாட்டியும் மாமாவும் என் பக்கம் தான் இருக்காங்க. அவங்கள மீறி மித்ராக்காவால என்னடி பண்ணிட முடியும்? என்னது, கண்டுக்காம விட போறியா? ஏய், சரியான லூசு லூசு லூசு. உன் ஆளு கிட்ட எவ்வளவு ஒருத்தி சத்தியம் வாங்கியிருக்கா? அது என்ன ஏதுன்னு உனக்கு தெரியல. அதுவும் சாதாரண சத்தியம் கிடையாது, கோயில்ல வச்சு சத்தியம் வாங்கியிருக்கா. நீ சத்தியம் கேட்க போனா என்ன ஏதுன்னு கேட்காம பண்ண முடியாதுன்னு உன்னை துரத்தி விட்டுருக்கா. நான் தெரியாம தான் கேக்குறேன், அவ உங்க வீட்டுல வேலை செய்யறாளா இல்ல நீ அவ வீட்டுல வேலை செய்யறியா? இப்படி பம்பிக்கிட்டு இருக்கியேடி, சரியான லூசுடி நீ. தேனு, ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. உன் ஆளு சூப்பர்மேனுக்கும்
மித்ராக்கும் இடையில அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அவ முந்திக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்குள்ள நாம முந்திக்கிட்டு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏய், அதுக்கு நான் என்னடி பண்ணணும்? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் சொல்றத மட்டும் செய். உங்க வீட்டுல போய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கல்யாண வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லு. உன் பாட்டியும் மாமாவும் உன் பக்கம் தான் நிப்பாங்க. அவங்கள வச்சே காரியத்தை சாதிக்க பாரு, புரியுதா? என்னடி நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்லல? ஆ, இல்ல இல்ல, புரியுது புரியுது. ஓகேடி, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். இப்பவே போய் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். ம், ஓகேடி, பாய். எல்லாத்துக்குமே அவசரம் தான். தேனு தேனு என்னாச்சு? தேனு என்னம்மா, எதுக்கு அழுவுற? யாராவது ஏதாவது சொன்னாங்களா உன்ன? ஏன் அழுவுற? சொல்லு தேனு. தேனு கேக்குறோம்ல, சொல்லுமா, என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. அப்புறம் எதுக்கடி கண்ணை கசக்கிட்டு இருக்கிற? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? ஐயோ, அதெல்லாம் இல்ல பாட்டி. தேனு, நீயா வாய் தந்து சொல்லாத வரைக்கும் பிரச்சனையை தெரிஞ்சுக்க முடியாது தேனு. என்ன பிரச்சனைன்னு நீ சொன்னாதானே எங்களால அதை சால்வ் பண்ண முடியும். சொல்லு தேனு, என்ன பிரச்சனை? எனக்கும் வினைக்கும் எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? என்னோட பிரச்சனையா அதுதான். நான் என் விருப்பத்தை சொல்லி 1 மாசத்துக்கு மேல ஆகுதுல்ல, இன்னும் அதுக்காக நீங்க ஒரு ஸ்டெப் கூட எடுக்கலையே. என் மேல உங்க 2 பேருக்கும் அக்கறையே இல்லல்ல. இதுவே எங்க அப்பா அம்மாவா இருந்திருந்தா என்ன இந்த மாதிரி தவிக்க விட்டுருக்க மாட்டாங்கல்ல. தேனு தேனு என்னம்மா இப்படி எல்லாம் சொல்ற? அப்பா அம்மா இல்லாத குறையே நீ உணர்ந்துடவே கூடாதுன்னு தானே உனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து தானே செஞ்சிட்டு இருக்கோம். உன் கல்யாண விஷயத்துல கூட எங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத தாண்டி உன்னோட விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றி வைக்கணும் தானே நீ வினைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னப்ப கூட நாங்க அதுக்கு சம்மதிச்சோம். அப்படி இருக்கும்போது பொசுக்குன்னு உன் மேல அக்கறையே இல்லைன்னு சொல்லிட்டியம்மா. மறுபடியும் நான் அதையே தான் சொல்றேன். இந்நேரம் எங்க அப்பா அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதோட மட்டும் விட்டுருப்பாங்களா? இந்நேரத்துக்கு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. நீங்க அந்த அளவுக்கு கூட போக வேண்டாம். ஒரு நிச்சயதார்த்தமாவது பண்ணலாம்ல. தேனு, நாங்க எந்த வேலையுமே பண்ணலன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? இது கல்யாண விஷயமா. பெரியவங்க நாங்க என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நேரம் வரும்போது எல்லாம் உனக்கே தெரியும். புதுசா என்ன டிராமா போடுறான்னு தெரியலையே. ஆமா, இதே நீங்க எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? எனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகுமான்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அத நினைச்சு நினைச்சு எனக்கு ஒவ்வொரு நாளும் தூக்கமே இல்லாம இருக்கு, தெரியுமா பாட்டி? தேனு, இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் இங்க செஞ்சிட முடியாது. ஒவ்வொன்னத்தையும் பார்த்து யோசிச்சு தான் செய்ய முடியும். அதான் ஜாதகம் பொருத்தம் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து வினய் கிட்டையும் அவங்க அப்பா அம்மாவை வர சொல்லியிருக்கோம். வினயும் இன்னும் 2 நாள் கொடுங்க, இன்னும் 2 நாள் கொடுங்கன்னு டைம் ஓடிட்டே இருக்காரு. அவங்க வந்ததுக்கு அப்புறமா பேசி முடிச்சிட்டா அதுக்கப்புறம் மேரேஜ் தான் தேனு. அததான் நானும் கேக்குறேன். அவரு 2 நாள் டைம் கேட்டுட்டே இருப்பாரு, நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லி நாடகம் போட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இவ சொல்றதை இவங்க கேட்டுட்டு இருக்காங்க பாரு. இவளெல்லாம் பலர்னு அரைஞ்சிருக்கணும். இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து. என்ன பண்ணி தொலைக்கிறது? கட்டிக்க போற பையன் அவர் டைம் கேட்கும்போது நாம என்னமா பண்ண முடியும்? இது என்ன பிசினஸா அவர்கிட்ட போய் கட்டன் ரேட்டா பேசுறதுக்கு? பொண்ணு வச்சிருக்கிற நாம தாமா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவங்களா வரட்டும், பேசிக்குவோம். அவங்க வர வரைக்கும் நாம எதுக்கு வெயிட் பண்ணணும் பாட்டி? பேசாம அவங்க வீட்டுக்கு போய் நம்மளே பேசலாம்ல.
வீட்டுக்காரங்க இறங்கி போய் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த நாகு இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுடி. எப்படி உன் என்ன நிறைவேறுதுன்னு நானும் பாக்குறேன். நம்ம 3-3-6 தானே 3-3 மாப்பிள்ள கார்த்திக் சார். வணக்கம் சார். வினய் உங்ககிட்ட தனியா பேசுறேன். சார் நீங்க பேசுங்க, நான் போறேன். நான் சும்மா அப்படியே அவர்கிட்ட வரேன் சார். வினய் உட்காருங்க. ஓகே சொல்லுங்க சார். வினய், ஒரு பொண்ணு கல்யாண நாளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் வினய். உங்களுக்கும் தேனுக்கும் ஜாதகம் பொருத்தம் பார்த்து 2 வாரத்துக்கு மேல ஆச்சு. இன்னமும் நீங்க உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வராம இருக்கீங்க. சார் அதான் நான் 2 நாள் டைம் கேட்டிருந்தேனே சார். வினய், 2 நாள்னு 2 வாரம் ஓடி போயிடுச்சு. அதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உங்க அப்பா அம்மாவை இங்க வர வைக்கிறத விட நாமளே அங்க போய் பேசிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும்ல.